வேணுன்றவங்க அந்த செகண்டே கால் பண்ணி கடைக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த முருகரை உடனே பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ண முடியும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்குன்னா இந்த தைப்பூசத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தைப்பூசத்துல முருகப்பெருமான வழிபாடு பண்றதுனால முருகப்பெருமானோட அனுகிரகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி ஈஸ்வர பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். முருகப்பெருமானோட அனுகிரகம் கிடைச்சா செவ்வாய் தோஷம், செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சாதகமா இல்ல, செவ்வாய் நீச்சமா இருக்கு, ருண ரோகமா ரொம்ப கடன் தொல்லையா இருக்கு, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த விளக்கை குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு எழுதுவாங்க. அதே மாதிரி இறைவனுக்கான ஜாதகம், இறைவனுக்கான ஒரு தன்மை அது எல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா எந்திரத்துல தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு யந்திரம் வந்து நம்ம இதுல கொடுக்குறோம். ஸோ இந்த யந்திரம்ன்றது மாறுபடும், விளக்குன்றது விஷயங்கள் வந்து ஒருத்தவங்க ப்ராப்பரா இந்த தைப்பூச நன்னால இந்த முருகனை காலையில உபவாசம் சொல்லுவாங்க. உபவாசம்னா நம்மளோட வீட்டுல காலையில தூங்கி எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் நல்ல திருநீரை கையில் எடுத்து முருகா முருகான்னு ஒரு 3 வாட்டி சொல்லி முருகா முருகன் மறுபடியும் ஒரு 3 வாட்டி சொன்னா 6 வாட்டி ஆகுது. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம், அழகன் முருகனுக்கான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தைப்பூசத்துக்கு நம்ம சிருஷ்டி ஒளியிலிருந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க, முருகரை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க எப்படி இந்த தீபத்தை ஏத்துறது அப்படின்னு. அதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு கொடுக்க போறாங்க. முழு பதிவையும் பாருங்க, வாங்கினவங்களும் பாருங்க, வாங்காதவங்களும் இதை வாங்கிட்டு எப்படி ஏத்துறது, தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, தைப்பூசத்தோட இந்த தீபத்தை எப்படி ஏத்தணும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி ஏத்தணும், நீங்க வாங்கினவங்களுக்கு வந்து மந்திரம்லாம் கொடுத்துருந்தீங்களா, அதை பத்தின முழு விளக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த பதிவை நீங்க பாப்பீங்க. வியாழக்கிழமை நீங்க ஆர்டர் கொடுத்தாலோ இல்ல வெள்ளிக்கிழமை ஆர்டர் கொடுத்தாலோ உங்களுக்கு கொரியர் பண்ண முடியும். சனிக்கிழமை கொரியர் பண்ண முடியாது. ஸோ சனிக்கிழமை இங்கே சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஊபரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதனால நம்ம கிட்ட லிமிட்டடாக 15 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ 15 முருகர் மட்டும் தான் இப்போ அவைலபிளில் இருக்காரு. வேணுன்றவங்க அந்த செகண்டே கால் பண்ணி கடைக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த முருகரை உடனே பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ண முடியும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தை திருநாள்ல ஒரு வரக்கூடிய ஒரு நல்ல நாள் எதுனா பூசம். பூச நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துல சனி பகவான் அப்படின்றதுனால மந்தகாரகன், சனி தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சனி தோஷம்னா நல்லவனை கெட்டவனா மாத்தது, கெட்டவனை நல்லவனா மாத்தது, வேகமா ஓடக்கூடிய ஒரு பிசினஸை வந்து தொய்வழி வைக்கிறது, உடஞ்ச காலை வச்சுக்கிட்டு ஓடுற கணக்கா மாத்தி விட்டுடும். ஸோ இதை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்குன்னா இந்த தைப்பூசத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தைப்பூசத்துல முருகப்பெருமான வழிபாடு பண்றதுனால முருகப்பெருமானோட அனுகிரகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி ஈஸ்வர பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். முருகப்பெருமானோட அனுகிரகம் கிடைச்சா செவ்வாய் தோஷம், செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சாதகமா இல்ல, செவ்வாய் நீச்சமா இருக்கு, ருண ரோகமா ரொம்ப கடன் தொல்லையா இருக்கு, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த விளக்கை ஏத்தலாம். இந்த சூரபத்மன்ற அசுரனை மரத்துல இருக்க மரவடிவில் நிற்கும் பொழுது ஒன்று வந்து மயிலாவும் இன்னொன்று வந்து சேவல் கொடியாவும் மாற்றி எப்பயுமே கூட வச்சிருப்பாரு. ஸோ அந்த மரம் அப்படின்றதுல இது வந்து கற்பக விருட்சம், கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா விழுதுகள் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளிகள் வச்ச மாதிரி இருக்கும். எதனா சொன்னதே சொல்லும் கிழி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கற்பக விருட்சம்ன்றது என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா முருகனை கற்பக விருட்சமா எப்படி வந்து அவங்க அண்ணன் கணேசனை வந்து கற்பக விநாயகர் அப்படி சொல்லுவாங்க. முருகனை கற்பக முருகனா நம்ம வந்து பால முருகனா நம்ம வந்து பூஜை பண்ணி கொடுக்குறோம். அதனால நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. அடுத்தது வலதுபுறம் பாருங்க, வெயில் கூட விழுது. வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த மயில் இது வந்து தேவ மயில் பேரு. தேவர்களால, அதாவது இந்திரனே மயிலா வாகனமா ஆகி முருகனை வந்து வழி நடத்துறது ஒரு ஐதீகம் உண்டு. அந்த தேவ மயிலோட முருகன் காட்சி தர்றதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நவகிரக ரட்சணைகளாக இருந்தாலுமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. என்ன வரம் கேட்டாலும் முருகன் அள்ளி கொடுக்குற ஒரு தன்மையில ஒரு 3 இன்ச் முருகர் இவரு. ஸோ இந்த 3 இன்ச் முருகர் வந்து பாத்தீங்கன்னா முறையா பூஜை பண்ணி நம்ம சத்ரு சம்ஹார ஹோமத்துல நம்ம வச்சது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது பொருள் நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா தீபம். இப்போ இறைவன் வந்து ஒளி சொரூபம், இறைவனுக்கு உருவம் கிடையாது. அது சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்பா, 6 பொறிகளா வந்து சரவண பொய்களை விழுந்து அந்த 6 குழந்தைய ஒன்று சேர்த்து சக்தி வடிவமா ஒன்னாக்கினாங்க. ஸோ அதனால அது இறைவனுக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுறது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கான ஆசனம். அதாவது ஆசனம் நம்ம நிறைய ஆசனங்கள் வச்சாலும்
ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு எழுதுவாங்க. அதே மாதிரி இறைவனுக்கான ஜாதகம், இறைவனுக்கான ஒரு தன்மை அது எல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா எந்திரத்துல தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு யந்திரம் வந்து நம்ம இதுல கொடுக்குறோம். ஸோ இந்த யந்திரம்ன்றது மாறுபடும், விளக்குன்றது மாறுபடும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒருத்தவங்க ப்ராப்பரா இந்த தைப்பூச நன்னால இந்த முருகனை காலையில உபவாசம் சொல்லுவாங்க. உபவாசம்னா நம்மளோட வீட்டுல காலையில தூங்கி எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் நல்ல திருநீரை கையில் எடுத்து முருகா முருகான்னு ஒரு 3 வாட்டி சொல்லி முருகா முருகன் வாட்டி ஒரு 3 வாட்டி சொன்னா 6 வாட்டி ஆகுது. நிறைக்க முருகனை பிரார்த்தித்து நெத்தியில திருநீரை அண்ணாந்து பார்த்துதான் இடணும், கிழக்கு திசையா. அப்ப புஜங்கள்ல எல்லா அபயங்கள்லயும் அந்த திருநீரை தரிச்சுட்டு கொஞ்சம் விபூதி எடுத்து சகல பாவங்களும் நிவர்த்தி, சகல தோஷங்களும் நிவர்த்தி, சகல விதமான ரோகங்களும் நிவர்த்தின்னு சொல்லி அந்த திருநீரை சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது முருகனை நம்பி முழுக்க முழுக்க தண்ணீர் ஆகாரமாவே சாப்பிடணும். அதாவது ஜூஸ் சாப்பிடலாம், இல்லைன்னா தண்ணீர் ஆகாரமே எடுத்துட்டு வரலாம். ஈவினிங் கரெக்டா 6 o'clock வரும் பொழுது நம்ம கொடுத்துருக்க இதே பேட்டர்ன்ல ஒரு தாம்பாள தட்டுல நெல் பரப்பி அந்த நெல்லுக்கு மேல வச்சாலும் சரி, இல்ல என்கிட்ட மனை இருக்குங்க, அந்த மனையில நான் ஸ்டார் தீபம் அதாவது சட்கோணம் வரைஞ்சி அந்த சட்கோணத்துல சரவண பவன் எழுதி அதுக்கு மேல இந்த எந்திரத்தை வச்சு இந்த மரம் வச்சு இந்த முருகரை வச்சு இல்ல எந்த விளக்கு வருதோ அந்த விளக்குல ஆயில் விட்டு இல்ல நெய் விட்டு தாமரத்தண்டு 3 போட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சத்ரு சம்ஹார மந்திரம். சத்ருனா காம குரோத மோக லோக மத ஆக்கிரம் சொல்லக்கூடிய 5 துர்குணங்கள் கொண்ட சத்ருக்களை அரித்து 6வது முகமான கருணையின் வடிவான முருகப்பெருமான நமக்குள்ள எழுந்தருள வைக்கக்கூடிய ஒரு தன்மை அதுல வந்து கிடைக்கும். இந்த சத்ரு சம்ஹார மந்திரத்தோட கூட சேர்த்து சரவண பவன்றதை நீங்க மாத்தி 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 நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு இதுவையும் 9 வாட்டி சரவண பவ சரவண பவ சரவண பவ இந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் அந்த சா பின்னாடி போட்டுட்டு அந்த ரா வந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அந்த சரவணபாவையே வந்து பாத்தீங்கன்னா 9 times 9 times 9 times 9 times சொன்னோம்னா 36 உரு கொடுக்க முடியும். இந்த மாதிரி 36 உரு கொண்டுட்டு இந்த முருகனை பார்த்துட்டு நம்ம வந்து அலரி பூ சாற்றி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதிய பிரசாதமா மாதுளை முத்துக்களோ இல்லைன்னா சக்கரை பொங்கல் நெய்வேதியம் வச்சு அந்த நிலா வெளிச்சத்தை பார்த்துட்டு முருகனுக்கு ஒரு ஆரத்தி காட்டி நம்ம வச்சுட்டோம்னு சொன்னோம்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட தீராத வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட இந்த திருமண தடை, குழந்தை பேர் தள்ளி போறது, ஏன்னா இந்த செவ்வாய்ன்றது ரொம்ப ஒரு மோசமான கிரகம். ஸோ நம்மளோட ருண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட வியாதி வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் சார்ந்த இந்த கோர்ட்டு கேஸ் வர்றது, இந்த பங்காளி சண்டை, இந்த நம்மளோட ரத்த பந்தங்கள் நம்மளை ஏமாத்துறது, இது எல்லாமே முருகனின் அருளால இதுவாகும். அதே நேரம் உங்களுக்கு நாங்க இங்க கொடுத்துருக்கோம்ல, இதே நேரம் நம்மளோட ஆலயத்துல இந்த தான் தோன்றி ருத்ரஷ்டி சீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹார ஹோமங்கள் நடக்கும். இதுல யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட பேருக்கு பொது சங்கல்பமா வச்சு நாங்க நிச்சயமா பூஜை பண்ணுவோம். ஏன்னா இந்த காம்போ செட்டை யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கான பூஜைகள் அங்கேயும் நடக்கும். ஸோ இரட்டிப்பு பலன் இந்த சிஸ்டி ஒளியில இந்த காம்போ செட் வாங்குறவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சூப்பர், ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிச்சயமாக இந்த தீபத்தை வாங்கின இந்த முருகரை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்ட எல்லா வியூவர்ஸும் இந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ தான் வாங்க போகிறேன், நான் இப்போ தான் பார்க்குறேன்னாலும் இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வியாழன் வெள்ளி 2 நாள் உங்களுக்கு கொரியர் அனுப்பப்படும். இன்னும் 15 முருகர் தான் இருக்காரு. அந்த 15 அதிர்ஷ்டசாலிகளில் ஒருவர் நீங்களா கூட இருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த தைப்பூசத்தை நல்ல சந்தோஷமாக கொண்டாடுவோம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருப்போம். யாருக்கு வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி